ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பன்னீர் டிக்கா தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த டிக்கா செய்கிறதுக்கான ஒரு பேக்கப் சின்ன ஸ்டோரியோட இடையில ஸ்டோரி ப்ளஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பன்னீரை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். என்ன அப்படின்னா, எனக்கு ஈவினிங்கில் ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் இருக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. எப்போ எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட தோதோ அப்போ அந்த ஸ்பாட்டில் போயிட்டு நான் சாப்பிடுவேன். அதுவும் ஒரு 6 o'clock மேலே நல்ல ஒரு இருட்டினதுக்கப்புறம் போனோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆனியனை என்ன பண்ணணும் அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு உங்கள் ஆனியன் எந்த சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா 2ஆகவே கட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெரிய ஆனியனாக இருக்குன்னா 4ஆக கட் பண்ணி இப்படி அதுலேருந்து உரித்து எடுத்துக்கணும். ஸோ அதே ஆனியன் சைஸுக்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆனியனை உரிச்சதுக்கப்புறம் அதே சைஸுக்கு கேப்சிகமையும் அதே சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க இப்போ பேக் டு ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி போகும்போது அங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். பானிபூரி, பேல்பூரி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் விற்பாங்க, சாட் ஐட்டம்ஸ் இருக்கும், வேஃபல்ஸ் இருக்கும், கேக்ஸு, ப்ரௌனீஸு, தோசை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி தோசை கடை அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா ஷாப்புமே இருக்கும். இங்கே இந்த ஷாப்ஸுமே இருக்கும். ஸோ இது எல்லாமே ரோட்டு கடைங்க தான். ஸோ சூப்பராகவே இருக்கும். அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு கடையில் இந்த பன்னீர் டிக்கா, அங்கே ஒன்லி வெஜ்ஜு தான். ஸோ பன்னீர் டிக்கா, அப்புறம் ரோலு, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த கடையில் இருக்கும். நான் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த பன்னீர் டிக்கா ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த கடையில் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன், வேறு எங்கேயும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ வாங்க இப்போ மசாலா என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, 665 தூள், அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, கர்டு, கொஞ்சம் எண்ணெய், இது எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பரட்டிட்டு நம்ம வச்சுருக்க க்யூபாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா பன்னீர், அதை நல்லா பெரட்டி ஊற வச்சுருக்கோங்க. அதோட நம்ம வச்சுருக்க மிச்ச மசாலா ஆனியனு, கேப்சிகம் போட்டு பெரட்டி அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஒரு 10 to 15 minutes நல்லா ஊற விட்டுருங்க. ஓகேவா? சரி, பேக் டு ஸ்டோரி. ஸோ நான் அங்கே மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வேறு எங்கேயும் ட்ரை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் போகிற டைம் எல்லாமே மற்ற எல்லா கடையுமே இருக்கும், அந்த கடை மட்டும் இருக்காது. ஸோ எப்போல்லாம் நானும் ஒரு தடவையும் போகிறப்பெல்லாம் அந்த கடையை பார்ப்பேன், இருக்காது. ஒன்று அந்த கடை இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று லேட்டாக போயிடுவேன், பன்னீர் டிக்கா இருக்காது, தீர்ந்துடும். ஏன்னா அவங்க லிமிட்டடாக தான் போடுவாங்க. ஏன்னா அந்த டிக்கா அவ்வளோவா அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் லிமிட்டடாக தான் போடுவாங்க. ஒன்று நான் போகும்போது அந்த பன்னீர் டிக்கா இருக்காது, அப்படி இல்லை நான் போகிற டைமில் தான் அந்த கடை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு சரி இது எதுக்கு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கான பொருள் வாங்கினோன்னா எப்படியும் வேஸ்ட்டாக தான் போகும், நம்ம எப்போயாவது ரேராக தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கடையிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கடையே இல்லை. ஸோ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் ஆச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான பொருளாக சூப்பர் மார்க்கெட் போகும்போது வாங்கிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு பேம்பு ஸ்டிக் நான் சூப்பர் மார்க்கெட் போகும்போது தான் வாங்கினேன். அதில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கோங்க, எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. கேப்சிகம், ஆனியனு, பன்னீர்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இன்னொன்று, அதை குத்தும்போது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னொன்று, கேஸில் செய்கிறதுக்கான நெகட்டிவ் நான் சொல்கிறேன். ஓகேவா? பாசிட்டிவ் சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸில் செய்யும்போது சென்டரில் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா இதாகுது. நம்ம பேம்பு ஸ்டிக்கு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அதோட சென்டர் மட்டும்தான் இதாகுது, ஓரத்தில் இதாகலை. ஸோ அதனால் நான் அங்கேயும் இங்கேயும் நோற்றி பண்ண வேண்டியதாக இருந்தது. மேலே ஆயில் கீ இது பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லையே கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? அவுட்புட் சூப்பராகவே வந்துச்சு. ஸோ அந்த கிரேவிங்ஸ்னால தான் என்னன்னா இந்த பன்னீர் டிக்காவே நான் ஃபைனலாக செஞ்சேன், சாப்பிட்டேன், நல்லாவே வந்துருந்துச்சு. பாய்.